ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாய நமஹா. என் பேர் துரசுவாமி, ராகணபடியோட சித்தப்பா பையனா. எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃபரன்ஸு. நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். கணபதி அண்ணா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால அவருடைய அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். பட் யூ வாண்ட் லீவ், ஆர் யூ கெட்டிங் மேரிட் அப்படின்னா என்ன சொன்னேன், மை பிரதர் இஸ் கெட்டிங் மேரிட். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், ஐ எம் கோயிங் டு மேரி பாபா. அந்த யூனியன் தானே பிறந்ததுக்கே ஒரு பர்பஸ். அதெல்லாம் ரொம்ப பரம ரகசியம். ஹவு கேன் வி ஷேர் அப்படின்றவா. ஆஹா இப்படி சொல்லிட்டாலேச்சா. பாபாவை பற்றி பெரியவா என்ன சொன்னாரும் ஒரு பக்கம் இருக்கு. மோஸ்ட்லி பெரியவாவை பற்றி சொல்லும்போது அவர் ஏதோ சாத்திரம் இந்த பீரியடுக்கு ஒவ்வாத பற்றி பேசிட்டு இருக்காரு அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்கு. எப்படி நீங்க வந்து பெரியவா டிவோட்டி, எப்படி சாய்பாபா டிவோட்டி ஆனேள் அப்படின்னு எல்லாரும் கேட்டுருக்காங்க. ஏப்பா ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த விளக்கு எங்க இருக்குன்னு இன்னொரு விளக்கு எடுத்துட்டு ஏற்றிருந்தா போய் தேடுவேன். அதுதான் எரிஞ்சுட்டு இருக்கு, அதுவே சுயம் பிரகாசமா இருக்கே. ஒய் டு யூ ரிக்வயர் அனதர் சப்போர்ட் டு see that lamp? நம்ம முயற்சி தான் பண்ணலாம், பக்தி நம்ம தான் பண்ணலாம், ஞானம் நம்மளுக்கு வரணும், நம்ம தியானம் பண்ணலாம். சுவாமி தான் தியானத்தில் வரணும். அவர் கருணை. அந்த பாபா ஒரு நாளைக்கு அவருடைய கட்டிலில் ஆஞ்சநேயரை பார்த்துட்டார். ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு, பார்த்தா ஷிர்டி பாபா ஆகிட்டார். ஷிர்டி பாபா சத்சாய் பாபா ஆகிட்டார். சுவாமிலாம் பார்த்துட்டார். 1970s 72 73 எல்லாமே சுவாமி இது பண்ண. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சுவாமி கிட்ட கணபதி நான் எப்படி போனார்ங்கிறது சொல்ல போகிறேன். 1972 இருக்கும். அண்ணா திடீர்னு என்ன சொன்னார், நாங்கள் அதுக்கு முன்னாடி 68 போயிருக்கோம், புட்டபர்த்திக்கு பர்த்டே போது போயிட்டு வந்துட்டோம். அண்ணா புக்கில் எழுதின மாதிரி நாங்கள் தான் அடிக்கடி போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாபா பற்றி சொல்லுவோம், பஜன்லாம் பாடுவோம். அண்ணா ரொம்ப சந்தோஷப்படாது. ஒரு 4 லைனில் ஒரு கல்யாணி ஆகிறாங்க, அப்படியே வந்துருத்தேடா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பாடுன்னு கேட்பார். அப்போ 1972 கேட்குறாரு, அண்ணா கேட்குறாரு, டேய் புட்டபர்த்தி போகலாமடான்னு கேட்டார். ரொம்ப ஆசை, போகலான்னு சொன்னேன். அண்ணாவோட போகலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சேர்ந்துட்டான். நான் சிவிஆடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு கர்னல் மெரோத்ரான்னு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவரை போய் லீவ் அப்ளிகேஷன் கொடுத்தேன். அந்த ஆள் நான் நோ அப்படின்னு தூக்கி போட்டான். லீவ் அப்ளிகேஷன் சேங்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு வருத்தம். மற்றவெல்லாம் போகிறோம், டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டோம். அப்போது சுவாமி ஒரு மிரக்கல் பண்ணியிருக்காரு அந்த மெரோத்ரா இதில். பட் யூ வாண்ட் லீவ், ஆர் யூ கெட்டிங் மேரிட் அப்படின்னா. அப்போ நான் ஹார்ட்லி 49 born, 23 years இருக்கும். ஸோ இதான் சாக்கு நான் என்ன பண்ணேன், மை பிரதர் இஸ் கெட்டிங் மேரிட்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டேன். மனசு உறுத்தி இருந்தது. அப்போ தென் கோ அப்படின்ட்டான், போயிட்டோம். நான் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா இன்னைக்கு பொய் சொல்லிட்டேன் அண்ணா அப்படி. என்ன சொன்னேன், மை பிரதர் இஸ் கெட்டிங் மேரிட்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு மேரி பாபா. இந்த யூனியன் தானே பிறந்ததுக்கே ஒரு பர்பஸ். மீதி மேரேஜ் இதெல்லாம் என்ன ஃபிசிக்கல் மேரேஜோ ஸ்பிரிச்சுவல் மேரேஜோட பெரிய மேரேஜ் பகவான்கிட்ட ஐக்கியமாக இருந்தான். அல்டிமேட் அவன் தான் எல்லாருக்கும் மேலே நாதன் யார் அப்படின்ட்டு நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் அந்த இன்டர்வியூ போனோம். நான் எனக்கு தான் முதல்ல இன்டர்வியூ சுவாமி கொடுத்தார். அப்போ நான் வந்து இந்த இன்டர்வியூ எல்லாம் என்னுடைய பர்சனல் விஷயம், எங்கள் அப்பா விஷயம்லாம் சொன்னார். சொல்லி அவருக்கு எனக்கு பாபான்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சின்ன வயசில் நிறையா சொப்பனத்தில் வந்திருக்கார், நிறைய மிரக்கல்ஸ் பார்த்துருக்கோம், என்ன உருக்கியிருக்கார். நான் வந்து ரெக்கமெண்டேஷன், அண்ணா வந்திருக்கா, அண்ணா அக்கா வந்திருக்கான்னு சொன்னேன். அண்ணா அக்கா நான் பார்க்குறேன் நீ போமான்னு என்ன எவ்வளோ அன்பாக கூப்பிட்டாரோ அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட்டார். இல்லாட்டா என்ன மாதிரி யாரும் போக மாட்டான். அதுக்கு அடுத்த நாள் அண்ணாவை இன்டர்வியூ கொடுத்தேன். என்னெல்லாம் எப்போவுமே சுவாமி நீங்கள் எப்போ வந்தாச்சு அப்படி தான் கேட்பார். அண்ணாவை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, உன்னை பார்க்கணும் தான் வர வச்சேன் அப்படின்னார். அவருடைய சிட்டுக்குருவிவர் உன்னை பார்க்கணும், ஒன்றை அப்படின்னு சொன்னார். உன்னை பார்க்கணும் தான் வர வச்சேன் அப்படின்னு. அண்ணா வந்து ஒரு காரண சரீரம், ஒரு பர்பஸோடு இந்த பூமியில் வந்தார். தெய்வத்தின் குரல் எழுதினார், பகவான் சரித்திரம் எழுதினார், சாரதாம்பா சரித்திரம் எழுதினார், அறிவுக்கண்ணில் பொன்னல் எழுதினார், விவேகானந்த பற்றி எழுதினார், மீராபாய் பக்தி எழுதினார். ஸோ ஒரு காரணம், ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப். அதான் உன்னை பார்க்கணுன்னு வர வச்சிருக்கார் பாபா. அப்போவே அண்ணாக்கு என்ன தோணிட்டு, சுவாமியை பற்றி ஒரு சரித்திரம் நம்ம எழுதினாங்க இப்படி தானே நம்மளுக்கு தோணும். ஸோ அவருக்கு அப்படி ஒன்று ஐடியா வந்திருக்கு. அப்போது அதுக்கப்புறம் தி ஜானகிராமன் ஒருத்தர் மூலமாக
கோகக் மூலமாக அதுபோலாம் புக்கில் எழுதியிருக்கார். அவர் போய் பர்மிஷன் கேட்டு சுவாமி எழுதினார். எப்படி ஹேமத் பந்துக்கு சாமா ரெக்கமெண்ட் பண்ணி பகவான் ஷிரடி பாபா கொடுத்த மாதிரி வாங்கிட்டார். இப்போது அவர் புக்கை எழுத ஆரம்பிச்சது முதல்ல சுவாமி புக்கை அவர் எழுதலை, தினமணி கதிரில் சக்தி சிவம் சாந்தம்னு வச்சிருந்தார். அதுக்கு பேஸ் வந்து சத்தியம் சிவம் சுந்தரம் ஸ்ரீமான் கஸ்தூரி எழுதியிருந்தான். ஸோ அதுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு போவோம். சத்தியம் சுந்தரம் வந்ததுக்கப்புறம் நிறைய மிரக்கல் ஆகிருக்கும், நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் இருந்திருப்பா. அவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பஸ்ஸில் போவோம். குப்புன்னு சந்தன வாசனை அடிக்கும், மல்லி வாசனை அடிக்கும் சுவாமி. அங்கே போய் ஒரு டிவோட்டியை கேட்போம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமான்னு. அதெல்லாம் ரொம்ப பரம ரகசியம், ஹவு கேன் வி ஷேர் அப்படின்றவாவா. ஆஹா இப்படி சொல்லிட்டாலுச்சா அடுத்த செகண்டே மாறிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த கிண்டி சாய்பாபா கோயிலில் இருக்கிற லீலாமா, ஷீ ஃபர்ஸ்ட் ரிஃப்யூஸ்ட். அப்புறம் என்ன பண்ணோம், எல்லாம் சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டா. ஸோ எல்லாத்தையும் சொல்லி அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வந்திருக்கும். அப்படி வேரியஸ் இதை கலெக்ட் பண்ணி அப்புறம் அண்ணாவுக்கு நிறைய டவுட் வந்துடுது, இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி மாறி இருக்கு, இது இருக்கு, இயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு. எங்கள் மாமா அந்த காலத்துலேருந்தே பெரிய டிவோட்டி, அவர் சனாதன சாரதி எல்லாம் எப்போ ஃபர்ஸ்ட் பிரதி வந்ததோ அப்போலேருந்து அன்னி தேதி வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இவர் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின் எழுதியிருந்தார். எழுதிட்டு போய் ஸ்ரீமான் கஸ்தூரியை கிளாரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு நானும் அவருமா போனோம். ஸோ அப்போ பாபா அங்கே புட்டபர்த்தியில் இல்லை. பாபா இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கஸ்தூரி இருந்தார். அவர் கேட்டவரை நானும் நாளைக்கு பிருந்தாவன் போகிறேன் அப்படின்ட்டார். அவர்கிட்ட உட்காந்து நிறைய எழுதலாமேன்னு நினச்ச போது போகிறாருன்னா, அப்போ ஸ்ரீமான் கஸ்தூரி சொன்னார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என் கூட பஸ்லேயே வந்துடு, பஸ் எப்படியும் ஒரு 4 hours ஆகும், அப்போயே எல்லா கேள்வியும் கேட்டுடு, நான் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு. ஸோ அண்ணா கேள்வி கேட்க கேட்க அது வரைக்கும் ஸ்ரீமான் கஸ்தூரிக்கு கணபதி அண்ணா பற்றி ஜாஸ்தி தெரியாது. ஏன்னா அவர் வந்து தமிழ் அவ்வளோ படிச்சிருக்க மாட்டார். தமிழ் தெரியும் அவருக்கு, ஆனால் அவருக்கு அவ்வளோ தெரியாது. அது மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டோன்னா அண்ணாவோட ரொம்ப ஜெல் ஆகிட்டார். அவர் புக்கு ரிலீஸுக்கு ஸ்ரீமான் கஸ்தூரி தான் வந்து பவன் சேனலில் ரிலீஸே பண்ணார். அந்த சுவாமிக்கு சக்தி சிவம் சாந்தம் எழுதி வந்த போது அந்த சாவி சிலதெல்லாம் எடிட் பண்ணிவிடுவார் அண்ணா எழுதியதில். அண்ணா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அது சுவாமிகிட்ட ப்ரே பண்ணி சுவாமி சொன்னார், எல்லாம் என் சங்கல்பம் தான், எது நடக்குதோ அப்படியே விடு, கரெக்டாக வரும் இல்லைன்னு. அப்படியே மாதிரி போயிட்டு புக்காக வந்துடுத்து வச்சுக்கோங்களேன். ஸ்ரீமான் கஸ்தூரி கணபதி அண்ணா கிட்ட எவ்வளோ பிரியமாக இருந்தார்னா, தினமணி கதிரில் சக்தி சிவம் சாந்தம்னு எப்போ ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு அந்த வாரம் பகவானுடைய சின்ன வயசு அபியாசத்தை ஃபோட்டோ மாலையோட அது அட்டைப்படம். நாங்களாம் அந்த புக்கை வாங்கியிருக்கோம், வாங்கினவாளே வாங்கியிருக்கோம். பாபா பற்றி வந்துருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அந்த சாவி என்ன பண்ணியிருக்காரு, கதிரிலேருந்து 2 புக்கு ஸ்ரீமான் கஸ்தூரிக்கு அனுப்பிச்சிருக்காரு காப்பி. அது கிடைச்ச உடனே ஸ்ரீமான் கஸ்தூரிக்கு பரம சந்தோஷம் ஆயிடுது. இதெல்லாம் ஸ்ரீமான் கஸ்தூரி வந்து கணபதி அண்ணாக்கிட்ட அப்புறம் ஷேர் பண்ணிட்டது. ஸ்ரீமான் கஸ்தூரி 2 புக்கை எடுத்துன்னு பரம சந்தோஷமாக மாடி ஏறி பாபா பார்க்கறது போயிருக்காரு. அந்த புக்கை எடுத்துன்னு போயிருக்காரு. பாபா அவர் பார்த்த உடனே தமிழோட சுவாமி பற்றி வந்தாச்சு, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸ்ரீமான் கஸ்தூரி. அப்படி எழுதியிருந்தார். அண்ணா வந்து இந்த புக்கு வந்த உடனே பாபா ரொம்ப அப்ரூவ் பண்ணிட்டார், அதை ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது மாதிரி கஸ்தூரி அவ்வளோ நெருக்கமாக வந்துட்டார். நிறைய டவுட் எல்லாம் அப்போ கிளாரிஃபை பண்ணுவார். ஒரு வாட்டி இப்போ பெரியவாளை பற்றி ஒரு லைன் இந்த இடத்துல ஸ்ரீமான் கஸ்தூரிக்கு தான் சொல்லணும். பாபாவை பற்றி பெரியவா என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, எல்லாரும் சில டிவோட்டிஸ், சாயி டிவோட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறவா, தே வில் நாட் வரி அபவுட் பெரியவா. அவளுக்கு பெரியவை பற்றி தெரியக்கூட தெரியுது. இப்போதான் பாபா பார்த்துக்காரு, சாமி சாமிம்பாங்க, பஜனை போவாங்க, பக்தியாக இருப்பாங்க. ராமர் கிருஷ்ணர் அவர்கிட்ட கத்துண்ட பாட்டை போடுவாங்க. பெரியவா பற்றி அவளுக்கு பெரிய ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா எங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவளுக்கெல்லாம் பெரியவா பற்றி ஒன்றும் தெரியாது. பெரியவா ப்ராப்ளி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒன் செக்ட்னு நினச்சிருந்தா ஆள். இந்த செக்ட்னு நினச்சிருந்தவா என்ன பண்ணுவா, இவளை சாய் டிவோட்டிஸே வேற மாதிரி சொல்லுவாள். நம்ம காதலியே பெரியவாக்கெல்லாம் அது பிடிக்காது, அதை சாயெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சின்ன வயசில் எங்களுக்கு காதில் போடுவாள். எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குது, ஒரு தானே ஏகம் சத் எப்ரா பகுதா வதந்தி ஒன்று தான் இருக்கு. ஆனாலும் சொல்றது சொல்லுவான். அவள் யாரோ கும்பத்தில் எவனா கேட்பான், விபூதி வர வச்சு தெய்வீகமாக்குதுன்னா அதுக்கு ஒரு சன்னியாசி வேறு ஏதோ ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. இப்படிலாம் ஒரு கான்ட்ராவர்சியெல்லாம் இருக்கும். ஆனாலும் நாங்கள் வந்து கணபதி அண்ணா பெரியவாக்கிட்ட வந்ததுலேருந்து, பெரியவாக்கிட்டேருந்து பாபா கிட்ட வந்ததுலேருந்து பல பேருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி கேட்கணும்ட்டு. முதல்ல கணபதி அண்ணா பெரியவாக்கிட்ட எப்படி வந்தா அதை முதல்ல சொல்லுவோம், அப்புறம் தான் மீதிய விஷயம் சொல்லுவோம். ஸோ கணபதி அண்ணா அப்பா பயங்கர பூஜைலாம் இருந்ததுனாலையோ இல்லாட்டா அவருக்கே ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 12 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப பக்தியாக இருந்தவர் கணபதி அண்ணா எழுதியிருக்கார். தரிசனம் ஒரு புக்கத்தில், என் பக்தி வறண்டது, பக்தியே போயிடுது எனக்கு,
எல்லாமே கவைக்கோதாவது சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு மோஸ்ட்லி பெரியவாளை பற்றி சொல்லும்போது அவர் ஏதோ சாஸ்திரம் இந்த பீரியடுக்கு ஒவ்வாதை பற்றி பேசிட்டு இருக்கார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அப்படி இருந்தார். ஒரு ஏஜில் அவருக்கு ரிலேட்டிவ் யாரோ முருகன், வடபடி முருகன், அவர் கோயம்புத்தூர்ல நுங்கம்பக்கத்தில் இருந்தார். அங்கே கூட்டின்னு போயிருக்கா. சரின்னு போயிருக்கார். அங்கே போனோடனே அந்த விபூதி காப்பில் இருந்த முருகன் அவர் ஆட்கொண்டுட்டான். அவர் உள்ளத்தில் போயிட்டார். அப்போ கொஞ்சம் மீண்டது, கொஞ்ச நாளில் வறண்டது. இப்படிலாம் அவர் எழுதியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பெரியவாளை பார்க்கணுன்ட்டு பெரியப்பா கூட்டின்னு போயிருக்கா. பெரியப்பா பெரியம்மா அனுமதினப்பூர். அங்கே போன உடனே இவர் பெரியவா உங்களை பற்றி தெரியும், அவர் வந்து இப்போ புழுக்கம், இடைஞ்சல், லைட் இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருப்பார். அங்கே இருந்தபோது இவர் ஏண்டா கூட்டின்னு வந்துட்டாங்க. அதில் ரொம்ப சகிக்க முடியாது என்னன்னா, கணபதி அண்ணாவை சட்டை இல்லாமல் பார்க்கவே முடியாது. சட்டையெல்லாம் ஊற்றணும்னு ஒன்று ரொம்ப சங்கடமாகிட்டு இருக்கு. ஐயோ இது வேற அப்படி ஆயிடுத்தேன்ட்டு. ஒரு புழுக்கம், சட்டையும் இல்லை. சட்டை இருந்தால் ரொம்ப புழுக்கம் ஆகிருக்கும். அதனால அப்படி எப்போடா போவோன்னு நினச்சிருக்காரு. அப்போ பெரியவாளவர் பார்த்துருக்கார். அந்த நயன தீட்சை மற்ற யாருக்கிட்டையும் பேசலை, பார்த்துட்டே இருந்திருக்கார். இவர் என்னமோ பார்க்குறாரு, இவர் நடிகிறாரே தவிர்த்து அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கார். தீட்சை வந்து கண்ணிலேருந்தே வந்திருக்கு அவருக்கு. பெரியவா பார்த்துட்டே இருந்த போது கூட இவருக்கு பெருசாக அப்போ இன்னும் பெருசாக உருகின மாதிரி தெரியலையாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் பெரியவாளையே நினச்சிருந்தார். எதுக்கு இந்த கடவுளையே நான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த சிந்தனையாகவே இருந்ததாம். அப்படி தான் அவர் அந்த பெரியவா அவர் ஆட்கொண்டிருக்கார். அதுக்கப்புறம் அவர் வந்து இவருக்கு சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்குது, சங்கீத நாலேஜ் இருக்குது. இது ரெண்டும் இயல்பாகவே இருந்ததுனால அவருக்கு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா ஒரு பாட்டு பாடினான். சம்போ மகாதேவான்னு ஒரு பாட்டு பௌள ராகத்தில் இருக்கும். அதுக்கு முன்னாடி கரச்சரண கிருத்தம் வா காயஜம் வா, அது தொகைராவா பாட்டுட்டு அது பாடிட்டு பாடினா நல்லா இருக்கும்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டார் கல்கிக்கு. அப்போது கல்கி ஆஃபீஸில் சதாசிவம் வளர்க்குற அது இம்ப்ரெஸ் ஆகி, யாரோ ஒரு பெரியவர் நல்லா கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காரு, அவர் போய் பிடிச்சிடுவாங்க. பாசிபிளி அண்ணா வாஸ் ஹார்ட்லி 25 இயர்ஸ். அவள் வந்து வீடு தேடி இந்த அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸ் அப்பவும் ஃப்ரெம் எழுதணும் அப்போல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்துட்டு தேவர் லுக்கிங் ஃபார் அ வெறும் ஓல்டு பர்சன். அப்போ இந்த பையனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுச்சு. உடனே அவர் கூட்டின்னு போனார். அவர் கல்கி ஆஃபீஸில் அவர் சேர்த்துட்டு நீ ஆச்சாரிய சுவாமி அருள் வரை எடிட்டர் ஆகிட்டார். சுரஜாவுக்கு சப் எடிட்டர் ஆகிட்டார். ராஜாஜினுடைய இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கணபதி அண்ணா தான். கல்கி ஆஃபீஸில் அண்ணாவை சப் எடிட்டராக சேர்த்துட்டான். ராஜாஜியோட சுரஜாவுக்கும் அவர் சப் எடிட்டராக இருந்தார். ராஜாஜினுடைய எடிட்டோரியல் தான் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இவர் இங்கிலீஷில் எழுதுவார். ராஜாஜிக்கிட்டே நல்ல பேர்லாம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் ஒரு ஜெயசங்கரை அப்படின்னு ஒரு ஆதிசங்கரை பற்றி 25 வயசில் எழுதியிருக்கார். அப்போது அண்ணா அந்த இது எழுதி ஒரு அமோகமான வரவேற்பு. அதுக்கு எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கா. அப்புறம் அண்ணா சதாசிவம் சொல்லியிருக்கார் போலுக்கு, நம்ம ஆச்சாரியர்களுடைய அருளுரையெல்லாம் வாரம் போடன்னு. அது போட்ட உடனே பூஸ்ட் ஆயிடுச்சு. ஜெயசங்கரை கூட கல்கியில் சீரியலாக தான் முதல்ல வந்தது. அப்புறம் ஆச்சாரிய சுவாமிகள் அருளையெல்லாம் போட்டார். அப்போது இந்த ஜெயசங்கரை முடிஞ்ச போது கணபதி அண்ணா வந்து பெரியவாளை பற்றியும் எழுதணும் அப்படின்ட்டு அரகர சங்கரன்னு ஒரு சீரியல் வரப்போகுதுன்னு போட்டான். அது ப்ரொமோ போட்ட உடனே நல்ல பூஸ்ட் ஆச்சான். ஆனால் பெரியவா என்னமா கூப்பிட்டு, இப்போ அதை எழுதாத, நான் இருக்கும்போதே என்னுடைய பிரபாவத்தை டாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டான். அதனால பெரியவாளை பற்றி கணபதினா அப்போது எழுத முடியல, அந்த பாயிண்டில் எழுதலை. ஆனால் ஆச்சாரிய சுவாமிகள் அருளரெலாம் எழுதினார். அந்த அருளரெலாம் அவர் எழுதுறதுக்கு கலைமகளில் இருந்த இன்ஃபர்மேஷன் ஹிந்துவில் ஒரு காலம் வரும். அப்புறம் மாம்பழத்தில் அவர் பெரியவா கொடுத்த லெக்சர்லாம் ஸ்கூலில் வரும், கேசட்டில் இருந்தும் ஸ்கூலில். அதெல்லாம் நாங்கள் ஆற்றுல போடுவார். நாங்கள் உட்காந்து கேட்டு பெரியவா ஸ்பெஷல் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ட்ரெயின் மாம்பழத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டு வரதெல்லாம் இருக்கும். அதுலேருந்து எடுத்து என்ன ஒரு மேசிவ் ஒர்க்குன்னா, பெரியவா மனசில் தோணுதெல்லாம் சொல்லிவிடுவார். இவர் எல்லாத்தையும் ஒரு கம்பைல் பண்ணி ஒவ்வொரு குரூப் பண்ணி எப்படி வந்து வியாசம்னு சொன்னாக்க, சின்ன வயசில் நமக்கு எங்கள் பீரியட்லலாம் வியாசர் நோட் புக்குன்னு ஒன்று இருக்கும். அது எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறது பேர். வியாசர்னா கட்டுரை எழுதுறது, கம்பைல் பண்ணுறதுங்கிறது தான் அர்த்தம். வேத வியாசருக்கு பேர் வேற. அவர் வந்து 4 வேதத்தையும் இந்த மாதிரி பண்ணதுனால அவருக்கு வேத வியாசர்னு அவர் கம்பைல் பண்ணதுனால அவருக்கு அப்படி வந்தது. அது மாதிரி கணபதி அண்ணா வந்து மகாபிரியவா சிவனோட அவதாரம் அவர் பண்ணதை எப்படி பிள்ளையார் மகாபாரதத்தை எழுதினாரோ அது மாதிரி இந்த தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்காரு. அப்போ அந்த தெய்வத்தின் குரலில் எழுதும்போது அண்ணாவுக்கு சில டவுட் வந்துடுது.
பெரியவா இப்படி சொல்லியிருக்கான்னு நான் எழுதியிருக்கேன். பெரியவா லாங்குவேஜில் தான் எழுதுவார் அதை. ஒருவேளை என்னுடைய கருத்தும் அதில் உள்ளே வந்துடுமோ இல்லையோ தெரியலையே, எனக்கு ஒரு பயமாக இருக்கே அப்படின்னு ஒரு சஞ்சலம் வந்திருக்கு. போய் பெரியவாட போய் கணபதி நான் கேட்டால், நீ எழுதுறது தான் நான் சொன்னது அப்படின்னு அவ்வளோ தீர்மானம் கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு கணபதி அண்ணாவை வசதி வச்சுருக்கார். இதே அளவு தான் பாபாவும் கணபதி அண்ணாவுக்கு அவ்வளோ வச்சு கொடுத்துருக்கார். ஸோ பெரியவா கிட்ட அவ்வளோ பக்தியாக இருந்த கணபதி அண்ணா திடீர்னு சாய்பாபா கிட்ட வந்துட்டாரே அப்படின்னு பல பேருக்கு டவுட் வந்து. யாருக்கு வந்தது? பெரியவாட்டி ஓட்டியாகவும் இருக்கிறவாளுக்கும் சத் சாய்பாபாட்டி ஓட்டியாக இருக்கிறவாளுக்கும், முக்கியமாக நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு வந்துடுது. பெரியவாக்கிட்டையும் அவளுக்கு அதீத பக்தி இருக்குது, பாபாக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அப்போது ஒரு ப்ரிவைலிங் அந்த மாதிரி இருக்கே, இவர் எப்படி வந்தார், எதனால் அவர் வந்தார்? அப்போது கணபதி அண்ணாவே எழுதின மாதிரி நாங்கள்லாம் சொல்லியிருக்கோங்கிறத தவிர்த்து கணபதி அண்ணாவுக்கு அவருடைய தியானம் பண்ணுறது தபஸ், அதனுடைய தபஸினுடைய பலன் பாபா ஒரு நாளைக்கு அவருடைய கட்டிலில் ஆஞ்சநேயரை பார்த்துட்டார். ஆஞ்சநேயர் தான் முதல்ல தரிசனம் கிடச்சார். ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர், ராமகிருஷ்ண சிவ மாருத்தியாதி ரூபாய நமக. அது மாதிரி ஆஞ்சநேயர் தரிசனம் கட்டிலில் கணபதி அண்ணா கிடச்சிருக்கு. ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு, பார்த்தா ஷிர்டி பாபா ஆகிட்டார். ஷிர்டி பாபா சத்சாய் பாபா ஆகிட்டார். அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கணபதி அண்ணாக்கு பாபா கிட்ட வரைச்சேன். அப்போது பெரியவா கிட்ட தான் ஜாஸ்தி டிவோட்டடாக கணபதி அண்ணா இருந்தான். எங்கிட்டலாம் வந்து கேட்டால் கூட. அப்போ அவர் தியானம் பண்ணும்போது பெரியவாடும் தியானத்தில் வரா, பாபாவும் தியானத்தில் வர. இவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாபா தியானம் வர்றது ஒரு இடைஞ்சல் மாதிரி தோணுது. எனக்கு ஒரே தெய்வம் இருந்தால் போருமே, எதுக்கு பல தெய்வம்? ஒரு தெய்வம்னா ஃபுல் ஏகாகிரியம் இருக்கும், ஒரே கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்ட்டு பெரியவாளை போய் கேட்கணும், பெரியவா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு தோணிருக்கு. ஸோ காஞ்சிபுரத்தில் ஒரு சங்கர தீர்த்தமாக தேவரத்தில் அண்ணா வந்து மேல்படியில் உட்காந்துருக்காளாம், பெரியவா கீழ்ப்படியில் உட்காந்துருக்கா. அப்போது பேசும்போது இந்த டாபிக் வந்தது சாயந்தரத்தில். அப்போ பெரியவா எனக்கு வந்து தியானத்தில் நீங்களும் ஒரு பாபாவும் வரார், எனக்கு நீங்கள் வந்தால் மாத்திரம் போருமே, பாபா வேண்டாம்னு சொல்ல அவர், நீங்கள் வந்தால் மாத்திரம் போரும் தோன்றதே, எனக்கு தப்பா ரைட்டா தெரியல, சஞ்சலமாக இருக்குன்னு பெரியவா சொல்லியிருக்கா. சக்தியும் சிவனும் சேர்ந்து வருது சகஜம். அப்போது அது வரைக்கும் எல்லோரும் பெரியவாட சிவனாக தான் பார்த்துருந்தா, பாபாவை நாயகியாக தான் கணபதி நான் பார்த்துருக்கேன். சக்திங்கிறது யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன் அடிஷன் டு தட் பாபாவே தான் சிவசக்தின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிவனும் சக்தியும் வருதும் சிவசக்தி வருதும் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, நம்ம முயற்சி தான் பண்ணலாம், பக்தி நம்ம வந்து பண்ணலாம், ஞானம் நம்மளுக்கு வரணும், நம்ம தியானம் பண்ணலாம், சுவாமி தான் தியானத்தில் வரணும், நம்ம ப்ரே பண்ணிட்டே இருக்கணும், அவர் கருணை தான் வரும். சுவாமி தான் சொல்கிறாரு ட்ரீமில், ஐ கேம் இன் யுவர் ட்ரீம் நாட் பிகாஸ் யூ தாட் ஆஃப் மீ, ஐ தாட் ஆஃப் யூ. ஸோ பகவான் நினச்சதுனால நம்ம ட்ரீமில் வந்தாரே தவிர்த்து நம்ம நினச்சதுனால இல்லை. ஆனால் சகுன வழிபாடு தான் நிர்குண வழிபாடுக்கு மாதிரி நம்ம பண்ண வேண்டிய வேலை நம்ம பண்ணணும். முயற்சி இருந்தால் திருவினையாக்கும். ஸோ நம்ம பக்தியாக இருந்தோன்னா வருவார். பக்தி தான் நம்மளுக்கு இந்த பாஸ்வேர்ட். ஸோ அது மாதிரி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக கணபதி அண்ணாவை நல்லா அவுட் கொண்டுட்டார். சரி, இதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் யங்ஸ்டர்லாம் இருந்தோம்ல, இவாளுக்கெல்லாம் இந்த பேச்சு வரும். உடனே வந்து கேட்பா அண்ணாவை. ஆனால் அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எங்களை மாதிரி சில பேர்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காடே தவிர்த்து பப்ளிக்காக சொன்னதில்லை. ஹீ டிட் நாட் ரைட். இன்ஃபேக்ட் தரிசனம் பக்கத்தில் எழுதியிருக்கா, நான் இந்த எவ்வளோ பேர் கேட்குறா, நான் இது என்னமோ எழுதலை, எப்படி நீங்கள் வந்த பெரியவா டிவோட்டி எப்படி சாய்பாபா டிவோட்டியோ ஆனேள் அப்படின்னு எல்லாரும் கேட்டுருக்கா. என்னமோ எனக்கு இது இடத்துக்கு அந்த சங்கல்பம் வரலை, நான் எழுதலை, பண்ணுறேன்ட்டு போன்றேன். எனக்கு ஒன்று தோன்றதுன்னு கணபதி நான் சொல்கிறா. இதை நம்ம பாசிட்டிவாக வியூ பண்ணணும். ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான், நல்லா முன்னுக்கு வரான்னு அவள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவள் அம்மா வந்து யாராவது வந்து உங்கள் பையன் சூப்பர் டூப்பராக படிக்கிறான், நல்லா பண்ணுறான்னு சொன்னால், இந்த பொழுதை பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு அந்த அம்மா சந்தோஷப்படுறா இல்லையா? அம்மாக்கே தெரியும். ஆனால் கூட 10 பேர் சொன்னால் அந்த அம்மா சந்தோஷப்படுறான். அது மாதிரி ஒரு அப்பா பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷப்படுறான். ஒரு பிள்ளை உங்கள் அப்பா என்னென்ன பேசுகிறாருன்னு சொன்னால் சந்தோஷப்படுறான். அப்போ அது காரணம் என்ன? பாந்தவியம். நம்மளுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட், நம்ம பாபா கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்னால 10 பேர் பாபா பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம சந்தோஷப்படுறோமே தவிர்த்து we are not seeking recognition from others for our பாபா. ஏன்னா நம்மளுக்குன்னு பிரத்யட்சமாக தெரிஞ்சு போச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுனா, கணபதி நான் எழுதியிருக்கார் ஒரு இடத்துல, ஏப்பா ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு,
அந்த விளக்கு எங்கே இருக்குன்னு இன்னொரு விளக்கு எடுத்துட்டு ஏற்றிருந்தா போய் தேடுவேன். அதுதான் எரிஞ்சுருக்கு, அதுவே சுயம் பிரகாசமாக இருக்கே. ஒய் டு யூ ரிக்வயர் அனதர் சப்போர்ட் டு சி தட் லேம்ப்? அதுக்கு ரீசன் இது ஈன்ற பொழுது பிரதோக்தன் பண்ணி நம்மளுக்கு சந்தோஷம். பெரியவாக்கு என்ன சொல்லியிருக்காரு நம்ம கேட்குற காரணம் பெரியவாடும் சொல்லியிருக்காங்க. பகவான் எல்லாரையும் ஆட்கொண்டார். அதான் மீரா கேட்ப இல்லையா, என்ன அவர் ஹஸ்பண்டையும் ஆட்கொண்டாருன்னு உருகுவா இல்லை, அது மாதிரி எல்லாரையும் ஆட்கொண்டாருங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு தான் நம்ம பெரியவா எப்படி பாபாவை இது பண்ணார்.